அந்த அளவுக்குலாம் அவன் ஒன்றும் வேர்த் இல்லை. கிருபா எரிச்சலுடன் கூறினாள். கிருபா, நீ உன் வாயை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டியா? மணிவேல் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் வைத்து மகளை சத்தமாக திட்ட முடியாமல் பல்லை கடித்தார். பிறகு அந்த டேபிளில் இருந்தவர்களை மன்னிப்பு கேட்கும் விதமாக பார்த்தவர், கணபதி சார், அவள் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். பரவாயில்ல மணிவேல், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கால பசங்களே இப்படி தான், எல்லாத்துலேயும் அவசரம் என்று கணபதி புன்னகையுடன் பதில் கூறினார். இருந்தாலும் எல்லோருடைய மனதிலும் யமுனா கேட்ட கேள்விதான் வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஹரீஷும் அதை மறைக்கவில்லை. ஆண்டி, நீங்கள் எதுக்காக அப்படி கேட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரீஷ் அவளிடம் கேட்க மற்றவர்களின் பார்வையும் ஆர்வத்துடன் அவர்கள் பக்கம் திரும்பியது. அது ஒன்றும் இல்லை, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்குது. அதில் நமக்கு சொந்தமான எஸ்டேட் இருக்குது. அந்த மலை ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். வெளிப்பார்வைக்கு பார்க்கும்போது வெறும் இயற்கை காட்சிகள் மாதிரி தான் தெரியும். சாதாரணமாக பார்க்குற யாருக்கும் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் எஸ்டேட் இருக்குன்னே தெரியாது. நாங்கள் அதில் சில ரேரான மூலிகைகளை வளர்த்துட்டு வர்றோம். அன்றைக்கி நீயும் புனித்து போட்டி போட்டப்ப நம்ம வீட்டில் இருந்த மூலிகைகளில் சிலது அங்கிருந்து வந்தது தான். இப்போ என்னடானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இடங்களை கைப்பற்றிட்டாங்க. அதில் ஒரு 7 சக்தி வாய்ந்த ஆளுங்க இருக்காங்க. அவங்க தட்டி கேட்குற நம்ம ஆளுங்களையும் அடித்து துன்புறுத்துறதோட ஏதாவது புதுசாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்று கூறிக்கொண்டே வந்தவள் ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்திவிட்டு அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள். பொதுவாக மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி கொள்ளைகள் நடக்கிறது சகஜம்தான். எப்போவாவது வந்து அங்கே இருக்கிற நம்மளோட பொருட்கள், வண்டிகள் இந்த மாதிரி திருடிட்டு போவாங்க. ஆனால் இந்த 7 பேரோட நடவடிக்கைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்து மக்கள். இவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. உன் அங்கிள், புனித்தோட அப்பா, பாலா அண்ணா, இந்த மாதிரி பெரிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் ஹெர்பல் மெடிசன் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றியெல்லாம் தெரியும். இவங்களாம் அதை முறையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரால் மட்டும் அந்த கொள்ளக்கூட்டத்தை காலி பண்ண முடியாது என யோசனையுடன் யமுனா நிறுத்த, அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது. மீண்டும் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த யமுனா, அதான் உனக்கு ரேடியன்ஸ் அமைப்பில் யாராவது தெரிஞ்சா ஓ மூலமாக அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சோம் என்று முடித்தாள். இதற்கு ஹரிஷ் என்ன பதில் சொல்ல போகிறான் என்ற ஆர்வத்துடன் எல்லோரும் அவனை பார்க்க, சரி இதுக்கு மேலேயும் என்னால் உண்மையை மறைக்க முடியாது. வெளிப்படையாக சொல்லணுன்னா, ரேடியன்ஸோட ஹெட் கௌஷிக் குமாரும் நானும் நல்ல நண்பர்கள். நீங்கள் ரேடியன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க நினச்சா கண்டிப்பாக என்னால் இந்த விஷயத்தில் உதவ முடியும். ஹரீஷ் இதை சொன்னதும் அங்கிருந்த எல்லோரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் இப்படி பொய்யா சீன் போட்டுக்கிட்டு இருக்க ஹரீஷ்? உனக்கு ரேடியன்ஸோட தலைவர் ஃப்ரெண்டா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று முகத்தை சுளித்தபடி சொன்ன கிருபா, கௌஷிக் குமார் எப்படிப்பட்டவர்? அவர் ஹெர்பல் மெடிசனில் எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவர்? அவர் சண்டை போடுறதுல எப்பேற்பட்ட திறமசாலி? ஏதாவது உனக்கு தெரியுமா? அவர் போய் ஒன்ன மாதிரி ஒருத்த கூட எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்க போறாரு என்று அவ்வளவு நேரம் ஹரீஷுக்கு கிடைத்த மரியாதைகளை எல்லாம் கண்ணால் பார்த்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கிருபா கூறினாள். ஆனால் இதை அவள் சொல்லும்போது அவள் கௌஷிக் ராம்குமாரின் தீவிர ரசிகையாகிவிட்டாள் என்பதை மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவள் பேசியதை அங்கிருந்த யாருமே பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஹரீஷை ஆர்வத்துடன் பார்த்த கணபதி, அப்படியா ஹரீஷ், உனக்கு கௌஷிக் ராம்குமாரா அவ்வளோ நல்லா தெரியுமா என்று உற்சாகமாக கேட்டார். சந்தோஷத்தில் அவருடைய உடல் நடுங்க தொடங்கியது. தாத்தா, எதுக்காக நீங்கள் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ரேடியன்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட சில வழிகள் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்கள் ஏன் டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்கள கூப்பிடல? எதுக்காக புதுசாக தொடங்குற ரேடியன்ஸ் அமைப்பு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க? ஹரீஷ் லேசான எதிர்பார்ப்புடன் கேட்டான். என்ன பண்ணுறது ஹரீஷ், டாப் 10 ஆர்கனைசேஷனுக்கு அவங்கள பற்றி கவலைப்படவே நேரம் பத்தலை. அதுவும் இப்போது அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வேற அவங்க கவனிக்க வேண்டியிருக்கு. இதில் எங்களை மாதிரி மக்களோட கவலைகளை தீர்க்க அவங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? யமுனா இறுக்கமான முகத்துடன் கூறினாள். உடனே மணிவேல் வேகமாக தன் மனைவியின் கையை தட்டி இதை பற்றி அவள் அதிகமாக பேசக்கூடாது என்று கண்ணை காட்டினார். அது மட்டும் இல்லை, ரேடியன்ஸோட ஹெட் கௌஷிக் குமார் உத்திரனையே தோக்கடிச்சிட்டதா கேள்விப்பட்டோம். ரேடியன்ஸ் ஒன்றும் டாப் 10 ஆர்கனைசேஷனை விட குறைஞ்சது இல்லைன்னு நிரூபிக்க இந்த ஒரு விஷயமே போதும் என இந்த முறை சிவபாலன் குறுக்கிட்டு சொன்னார். உலகத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்கள் தப்பிக்க நினைக்கிறது நல்லது தான். உங்களோட கோரிக்கை நியாயமானதான்னு ரேடியன்ஸுக்கு என்னால் புரிய வைக்க முடியும். நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹரீஷ் நம்பிக்கையான குரலில் சொல்லவும் சுற்றியிருந்தவர்களின் முகங்கள் மலர்ந்தது. இதை கேட்ட 3 குடும்ப தலைவர்களும் அமைதியானார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. தாங்கள் ஹரீஷுக்கு ஆதரவாக இருக்கும் வரை அவன் தங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுவான் என்பதை உணர்ந்து கொண்டனர்.
அதே சமயம் திடீரென்று மணிவேலுக்கு ஒரு எண்ணம் தோன்ற, ஹரீஷ், எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறதுனால பதிலுக்கு ரேடியன்ஸ் எங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்களா என்று கேட்டார். பிஸ்னஸ் மேனான அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இலவசமாக கிடைக்காது என்ற விஷயம் நன்றாகவே தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்லை அங்கிள், அவங்களோட நோக்கமே கெட்டதை அழிக்கிறதான்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹரீஷ் சொல்லவும் அவர்களின் முகங்களில் ஆச்சரியக்குறி தோன்றியது. ஏனென்றால் அதே கொள்கைகளோடு இயங்குவதாக சொல்லும் டாப் 10 ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஆகட்டும், அவர்கள் ஒரு உதவி செய்தால் அதற்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய தொகையை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ரேடியன்ஸில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த அமைப்பின் மீது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தோன்றியது. இந்த விஷயத்தை மட்டும் ரேடியன்ஸ் நல்லபடியாக முடித்து கொடுத்து விட்டால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசை வழங்க வேண்டும் என்று 3 பேரும் தங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ஹரீஷோ, நாங்கள் தப்பானவங்களை மிரட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி கேட்போம். உங்களை மாதிரி நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட எங்களுக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உங்களால் பல குடும்பங்கள் நல்லபடியாக வாழ்கிறதே எங்களுக்கு போதும் என மைண்ட் வாய்ஸில் நினைத்து கொண்டான். அதற்குள் சிவபாலன், அப்புறம் ரேடியன்ஸை பற்றி இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். அதை கேட்டால் உங்களுக்கு இன்னும் அவங்க மேலே நம்பிக்கை வரும். அவங்க ரொம்ப வருஷமாக தப்பான பிஸ்னஸ் பண்ணிட்டு மக்களை துன்புறுத்திட்டு இருந்த செழியன் ஃபேமிலியையும் நரேந்திரன் ஃபேமிலியையும் அடியோடு அழிச்சிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு புது வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கும் அவங்க நல்லது தான் செய்வாங்கன்னு நம்புவோம் என்று சொல்ல மற்றவர்களும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டனர். இவர்கள் எல்லோரும் இப்படியான மகிழ்ச்சியில் திளைத்திருக்க ஹரீஷின் மனதுக்குள் வேறு சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நடத்த போகிற போட்டியில் கலந்துக்க இன்னும் 2 மாதத்துக்கு கம்மியாக தான் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக வச்சாதான் ரேடியன்ஸோட அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக கட்டமைக்க முடியும். வெறுமனே சென்னையிலையும் மும்பையிலையும் மட்டும் ரேடியன்ஸ் கால் ஊன்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளையும் ரேடியன்ஸோட அடையாளம் பரவணும். தப்பு செய்கிறவங்க ரேடியன்ஸோட பேரை கேட்டாலே அலறணும். அப்போ தான் நான் இந்த அமைப்பை ஆரம்பித்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவன் தனக்குள் உறுதியாக முடிவெடுத்து கொண்டான். அதே நேரத்தில் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்த புனித் ஹரீஷை ஆழமாக பார்த்தான். அங்கிருந்த யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஹரீஷ் மீது இருக்கும் கோபத்தில் அதை போட்டு உடைக்க அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் ரேடியன்ஸின் தலைவனாக அவன் மற்றவர்கள் எவ்வளவு மரியாதையுடன் நடத்தினான் என்பது புனித் கவனித்து கொண்டுதான் இருந்தான். மேலும் ரேடியன்ஸால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளையும் அவன் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய சொந்த கோபத்திற்காக ஹரீஷ் கஷ்டப்பட்டு கட்டி கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை நொடியில் இடித்துவிட அவன் விரும்பவில்லை. மேலும் ஹரீஷ் அவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அவன் உடைத்தது போல் ஆகிவிடும். இதையெல்லாம் நினைத்த புனித் ரேடியன்ஸ் விஷயத்தில் வாயையவே திறக்காமல் அமைதியாக இருந்து கொண்டான். அதே நாள் காலையில் சென்னையில் இருந்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் உள்ள தனது ஆஃபீஸ் ரூமில் நதியா கோபத்துடன் உட்கார்ந்திருந்தாள். அவள் கையில் வைத்திருந்த ஃபைலை ஆத்திரத்துடன் விசிறி அடிக்க சுவற்றில் மோதி அதிலிருந்த பேப்பர்கள் ஃபேன் காற்றுக்கு பறந்து அந்த ரூம் முழுவதும் விழுந்தது. அவளுக்கு முன்பாக 4-5 பேர் மண்டியிட்டு அமர்ந்திருக்க அவர்களை வெறுப்புடன் பார்த்தவள், உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் ஹரீஷ் இருக்கிற இடத்த பற்றி உங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலையா? நான் உங்களுக்கு இப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுத்தனா, இல்லை நீங்களாம் வெறும் வெத்து வேட்டா என்று கண்ணை மூடிக்கொண்டு தாங்க முடியாத கோபத்துடன் கத்திக்கொண்டிருந்தாள். அவர்கள் அனைவரும் தலைகுனிந்து அமர்ந்திருக்க அதிலிருந்த ஒருவருக்கு கூட அவளுக்கு பதில் சொல்லும் தைரியம் இல்லை. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவாக தானே சொன்னேன். நம்மளோட தலைவர் ஹரீஷை கண்டுபிடிக்க எனக்கு 1 மாதம் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே நாம் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நதியா மூச்சு வாங்க பேசினாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் மூத்த தலைவர் அவளுக்கு கண்டிப்பான உத்தரவை வழங்கியிருந்தார். அவள் என்ன செய்தாவது ஹரீஷை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அவனை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோடு இணைக்க முடியாவிட்டாலும் அவனிடம் இருக்கும் ஹெர்பல் மெடிசின்களையும் அதற்கான ஃபார்முலாக்களையுமாவது அவள் கைப்பற்றியாக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் நதியாவை சும்மா விட மாட்டார். இன்னொரு பக்கம் ரேடியன்ஸின் எழுச்சி ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நதியா கோபம் குறையாமல் தன்னுடைய சேரில் உட்கார்ந்தாள். கடைசியாக ஹெட் ஆஃபீஸில் நடந்ததை நினைத்து பார்த்தால் அவளுக்கு பயத்தில் வேர்க்கத் தொடங்கியது. இந்த விஷயத்திற்கு எப்போது முடிவு கட்டப் போகிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்போது திடீரென அந்த ரூம் கதவு திறக்கப்பட்டது. ஒரு பெரியவர் ஓடி வந்து அவள் முன்னால் மூச்சிறைக்க நின்றார். நதியா மேடம், ஹரீஷ் பற்றி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் உற்சாகமாக சொல்ல நதியா உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து நின்று விட்டாள். அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்க என்று அவள் வேகமாக கேட்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரீஷ் சிவபாலன் சாரோட பையன் புனித்தோட சேர்ந்து மும்பை போயிருக்காரு. அங்கே செழியன் ஃபேமிலியில் நடந்த கல்யாணத்தில் கலாட்டா பண்ணி நிறுத்தி
கல்யாண பொண்ணையும் கையோட கூட்டிட்டு போயிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு. அடுத்து கொஞ்ச நாள்லேயே செழியனும் அவனோட அப்பாவும் ரேடியன்ஸால தாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. பெரியவர் தனக்கு தெரிந்த விவரங்களை கூறி முடித்தார். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புனித்தை ஹரிஷோட பார்த்தது ஓகே, ஏன்னா அவன் தான் தன்னோட அசிஸ்டண்டா வேணும்னு கூட்டிட்டு போனான். ஆனா அதுக்கப்புறம் புனித்தையுமே என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. அவனோட பழைய நம்பரை எடுக்கிறதே இல்லை. ஆனா இதுல எங்கிருந்து ரேடியன்ஸ் வந்தாங்க? அவங்களுக்கும் செழியன் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? நதியாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இப்போ மும்பையில் இருக்கிற தொழிலதிபர்கள் பாதி ரேடியன்ஸ் கண்ட்ரோல தான் இருக்காங்க. அவர் மேலும் சொல்ல நதியாவின் முகத்தில் அதிர்ச்சியின் சாயல் தெரிந்தது. சரி, இப்போ ஹரிஷ் எங்க? அதை பத்தி ஏதாவது தெரியுமா? நதியா டென்ஷனுடன் கேட்க, அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. மும்பையில் அந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணு அக்ஷரா மட்டும் சென்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. இந்த பொண்ணு இப்போ ஹரிஷோட ஒய்ஃப் கூட தங்கியிருக்கு. பெரியவர் நதியாவின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இதை மட்டும் சொன்னார். நான் ஹரிஷ் எங்கேன்னு தான் கேட்டேன். அதை விட்டுட்டு அக்ஷராவை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நதியா கோபத்துடன் அங்கிருந்த டேபிளில் குத்தினாள். எனக்கு கிடைச்ச தகவல் படி ஹரிஷ் சிவகங்கைக்கு போயிருக்கணும். ஆனால் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா அங்கே பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு. உள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. பெரியவர் தயக்கத்துடன் கூறினார். அதை கேட்ட நதியாவின் கண்களில் சந்தேகத்தின் சுவடு மின்னியது. சிவகங்கையா? போன தடவை ஹரிஷ் அங்கே மணிவேல் வீட்டில் இருந்தான்ல? ச்சே, எப்படி இவ்வளோ முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ண? நெற்றியில் தட்டி கொண்டவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்திற்கு வந்தது. இன்னைக்கு தானே கணபதி சாரோட பிறந்த நாள். அவரோட பூர்வீகமும் சிவகங்கை தானே. ஒருவேளை பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி ஹரிஷ் அவங்க கூப்பிட்டுருப்பாங்களோ என்று சரியான பாயிண்ட் பிடித்தாள். அதன்பின் வேகமாக அந்த பெரியவரை பார்த்தவள், உடனே நான் சிவகங்கைக்கு கிளம்பி ஆகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க என்று கட்டளையிட்டாள். சொல்லிவிட்டு பரபரப்புடன் வாசலுக்கு போனவள் எதையோ நினைத்தவள் போல நின்று திரும்பி, நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை ஹரிஷோட வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எப்படியாவது அந்த சந்தனாவும் அக்ஷராவும் நம்ம கையில கிடைச்சாகணும் என்றாள். அதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த பெரியவர், சரிங்க மேடம் என்று மட்டும் கூறினார். போன தடவை ஹரிஷ் அங்க மணிவேல் வீட்டில் இருந்தான்ல? ச்சே, எப்படி இவ்வளோ முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ண? நெற்றியில் தட்டி கொண்டவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்திற்கு வந்தது. இன்னைக்கு தானே கணபதி சாரோட பிறந்த நாள். அவரோட பூர்வீகமும் சிவகங்கை தானே. ஒருவேளை பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி ஹரிஷ் அவங்க கூப்பிட்டுருப்பாங்களோ என்று சரியான பாயிண்ட் பிடித்தாள். அதன்பின் வேகமாக அந்த பெரியவரை பார்த்தவள், உடனே நான் சிவகங்கைக்கு கிளம்பி ஆகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க என்று கட்டளையிட்டாள். சொல்லிவிட்டு பரபரப்புடன் வாசலுக்கு போனவள் எதையோ நினைத்தவள் போல நின்று திரும்பி, நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை ஹரிஷோட வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எப்படியாவது அந்த சந்தனாவும் அக்ஷராவும் நம்ம கையில கிடைச்சாகணும் என்றாள். அதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த பெரியவர், சரிங்க மேடம் என்று மட்டும் கூறினார். ஹரிஷை தேடி சிவகங்கை கிளம்பும் நதியா சந்தனாவையும் அக்ஷராவையும் தங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரச் சொல்லி ஆட்களுக்கு உத்தரவிட்டாள். ஆபீஸை விட்டு வெளியில் வந்தவுடன் அவளுக்காக கார் தயாராக இருக்க அதில் ஏறி அமர்ந்தவள், ச்சே, இந்த ஹரிஷை தேடுற டென்ஷன்ல கணபதி சாரோட பர்த்டேவை கூட மறந்துட்டேன். பாலா சார் வேற முன்னாடியே கால் பண்ணி சொன்னார். நல்ல வேளை இப்போவாவது ஞாபகம் வந்துச்சு. எப்படியும் நைட்டுக்குள்ளே போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நாம கெஸ் பண்ண மாதிரி ஹரிஷ் சிவகங்கையில் இருந்தா ஈஸியாக அவனை பிடிச்சிடலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அதே நேரத்தில் கடந்த முறை ஃபோன் செய்தபோது கணபதி ஹரிஷை பற்றி தோண்டி துருவி கேட்டதும் நினைவுக்கு வர அதை பற்றிய யோசனையும் அவளுக்குள் ஓடியது. ஹரிஷை வச்சு நம்மள மாதிரியே அவங்களும் ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா? வர வர அவனுக்கு டிமாண்ட் கூடிக்கிட்டே போகுது. அப்படியே நான் ஹரிஷை கண்டுபிடிச்சாலும் அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர சம்மதிப்பானான்னு தெரியல. வர வர இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் எனக்கு இப்போ வேறு வழி தெரியல. கடைசியாக நானும் இந்தளவு இறங்கி போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. யோசித்தவளுக்கு தன்னை நினைத்தே வருத்தமாக இருந்தது. அதே நாள் இரவில் கணபதி தாத்தாவின் வீட்டில் பர்த்டே பார்ட்டியின் விருந்து முடிய வந்திருந்த கூட்டம் பெரும்பாலான கூட்டம் கலைந்திருந்தது. அந்த ஊரின் முக்கியமான 3 குடும்பங்களும் இன்னும் சில பெரிய மனிதர்களும் மட்டும் மிச்சமிருந்தார்கள். குடும்பத்தின் இளைய உறுப்பினர்கள் வெளியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க, பெரியவர்கள் வீட்டின் ஹாலில் அமர்ந்து தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். ஹரிஷும் ஷோபாவும் ஜாலியாக அரட்டை அடித்து கொண்டிருக்க, புனித்தும் கிருபாவும் தீவிரமாக அவர்களை முறைத்தனர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஜெயந்த் அவர்கள் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். திடீரென ஹரிஷின் ஃபோன் அடித்தது. அந்த நம்பரை பார்க்கும்போது அது ஸ்ரீதருடையது என்று தெரிய, ஒரு நிமிஷம் நான் அந்த ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து எழுந்து தனியாக விலகிச் சென்றான் ஹரிஷ். ஷோபா போகும் ஹரிஷையே யதார்த்தமாக பார்க்க அதை கவனித்த கிருபாவின் முகம் சுருங்கியது. கா, எதுக்காக அவனையே பார்க்குற என அவள் எரிச்சலுடன் கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் சும்மா அந்த பக்கம் வேடிக்கை பார்த்தேன், அவ்வளோதான்
என்றாள் ஷோபா. அக்கா, உண்மையே சொல்லு, நிஜமாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? கூர்மையான பார்வையுடன் மீண்டும் கிருபா கேட்க, கல்யாண விஷயமாக அன்றைக்கு ஹரிஷ் சொன்னதை நினைத்து பெருமூச்சு விட்ட ஷோபா, நான் தான் சொல்கிறேன்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. அதுவும் இப்போது அப்பா அவரை தன்னோட மகன்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி நான் அந்த மாதிரி நினைப்பேன்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா கிருபா என்று தங்கையை திட்டினாள். அதைத்தான் நானும் சொல்கிறேன். உனக்கு அவன் வேண்டாங்க்கா. உனக்கு புனித் மாமா தான் நல்ல மேட்சிங்காக இருப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெயந்த் கூட ஓகே தான். கிருபா சொல்ல, ஏண்டி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் ஜெயந்த் அப்படிலாம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல என்றபடி தங்கையின் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் ஷோபா. அச்சோ, வலிக்குதுக்கா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அடிக்கிறேன்? சினுங்கிய கிருபா, பாருங்க புனித் மாமா, இவ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா என்று புனித்தையும் சப்போர்ட்டுக்கு அழைத்தாள். உடனே அவர்கள் பக்கம் சந்தோஷமாக திரும்பி பார்த்த புனித், உன் தங்கச்சி சொல்றது சரிதான் ஷோபா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த பைத்தியக்காரன் ஜெயந்தெல்லாம் விட்டு தள்ளு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. என் அன்பு எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் என்று சொல்ல அவனை வெறியோடு முறைத்தான் ஜெயந்த். ஏண்டா, நான் பாட்டுக்கு 7 தானடா இருக்கேன். இப்போ சம்மந்தம் இல்லாமல் என்ன ஏண்டா உங்கள் பிரச்சனையில் இழுக்கிறீங்க? கடுப்புடன் அவன் கேட்க, நான் என் காதலை நிரூபிக்க நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு என்றான் புனித். ஜெயந்த், ஷோபா, புனித் 3 பேருக்கும் 1-2 வயது தான் வித்தியாசம் என்பதால் சிறு வயதில் இருந்தே சேர்ந்துதான் வளர்ந்தார்கள். அதனால் அவர்களுக்குள் இந்த மாதிரியான உரையாடல் சகஜமாக இருந்தது. புனித் காதல் என்று பின்னால் சுற்றும் வரை ஷோபா அவனுடனும் நன்றாகத்தான் பழகி கொண்டிருந்தாள். நாளடைவில் அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் வெறுப்பை காட்டத் தொடங்கினாள். திடீரென ஞாபகம் வந்தவனாக ஜெயந்தை பார்த்த புனித், ஆமா, நீ ஏற்கனவே ஹரிஷோட ஸ்டூடெண்ட் ஆயிட்டு தானே என்று கேட்டான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு இப்படி ஒரு நல்ல மென்டார் கிடைச்சிருக்கிறத நினைச்சு உனக்கு பொறாமையா இருக்கா? ஜெயந்த் பெருமையாக பதில் சொல்ல, நான் பொறாமப்படலாம் இல்லை, நான் ஹரிஷோட ஃப்ரெண்டு, அப்புறம் அசிஸ்டன்ட் பொசிஷனில் இருக்கேன். அப்போ நீ அவனோட ஸ்டூடெண்ட்டுனா எனக்கும் நீ ஜூனியர் தானே? அப்படின்னா இப்போ இருந்தே நீ ஹரிஷுக்கு கொடுக்குற மரியாதையை எனக்கும் கொடுக்கணும். அவ்வளவு நேரம் ஹரிஷுடன் ஒப்பிட்டு தாழ்வுணர்ச்சியுடன் இருந்த புனித் இப்போது உற்சாகமடைந்தான். அது உன் கனவுல கூட நடக்காது. எந்த காலத்திலையும் நீ என்னோட சீனியர் ஆக முடியாது. உனக்கு அந்த மரியாதையும் நான் கொடுக்க மாட்டேன். ஜெயந்த் பல்லை கடித்தபடி கோபமாக கூறினார். எதுக்காக இப்போ கோபப்படுறீங்க ஜெயந்த்? ஒரு வகையில் புனித் மாமா சொல்றது உண்மைதானே? கிருபா இடையில் புகுந்து சொல்ல, அப்படி சொல்லு கிருபா. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மைதானே சொன்னேன். தோள்களை குலுக்கியபடி அப்பாவியை போல கேட்டான் புனித். உனக்கு இப்போ என் கையால் அடி வேணுமா? சின்ன வயசில் என்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? திரும்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்துறமா? ஜெயந்த் தன் முஷ்டிகையை மடக்கி அவனை குத்துவது போல ஆக்ஷன் செய்தான். எப்படி பார்த்தாலும் இப்போ நான் அவனோட சீனியர். ஒழுங்கா அதுக்கான மரியாதையை கொடு, இல்லைனா அவ்வளோதான். புனித்தும் விட்டு கொடுக்காமல் பேசினான். சின்ன வயதில் எப்போதும் ஜெயந்த் அவனை அடித்து கொண்டே இருப்பான். அந்த கடுப்பையெல்லாம் வெளிப்படுத்த இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட புனித் மேலும் அவனை சீண்டுவது போலவே பேச, பொறுமை இழந்த ஜெயந்த் எழுந்து புனித்தை கீழே தள்ளிவிட்டு அவன் மீது ஏறி அமர்ந்து குத்தத் தொடங்கினான். 2 பேரும் அந்த மண் தரையில் உருண்டு பிறண்டு சண்டை போடத் தொடங்க 2 பெண்களும் அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக உட்கார்ந்திருந்தனர். அவர்களிடமிருந்து கொஞ்ச தூரம் விலகிச் சென்று போன் பேசிக் கொண்டிருந்ததால் அங்கு நடந்த சண்டையை ஹரிஷ் கவனிக்கவில்லை. என்ன ஸ்ரீதர், இவ்வளோ நைட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஹரிஷ் தீவிரமான குரலில் கேட்க, அது மாஸ்டர், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச தான் கால் பண்ணேன். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரியே ஜீவன் பிரபாகரனையும் அவரோட ஃபேமிலியையும் பாரியும் நம்மளோட மற்ற மெம்பர்ஸும் சேர்ந்து போய் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் என்று அடுத்து சொல்ல முடியாமல் அவன் இழுக்க, அதான் எனக்கு தெரியுமே, இப்போ அதில் என்ன பிரச்சனை என்று பொறுமையின்றி கேட்டான் ஹரிஷ். இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் நேற்று இருந்த பதட்டத்தில் அதை சொல்ல முடியல. அது என்னன்னா, ஜீவா சார் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு பெருசாக எந்த அடியும் இல்லை, சின்ன சின்ன காயங்கள் தான். அதை சரி பண்ணியாச்சு. பட்டு ஜீவா சார் தான் கட்டி வச்சு ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல். அவர் உடம்பு மொத்தமும் காயமாக தான் இருக்குது. நிறைய ரத்தம் வேற வெளியே போயிருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறதே அதிசயம்னு டாக்டர் சொன்னாங்க. ஸ்ரீதர் மெதுவான குரலில் விளக்கினான். இப்போ என்ன சொன்ன? அதிர்ச்சியுடன் கேட்ட ஹரிஷ் ஃபோன் கையில் இருந்து நழுவி விடாமல் இறுக்கமாக பிடித்தான். ஆமாம் மாஸ்டர், அவரை சாட்டையால் அடித்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த சாட்டையில் மிளகா பொடி இருந்துச்சு. ஸ்ரீதர் சொல்ல, அந்த ரேணுபிரியா அவளோட மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா? இப்படிலாம் பண்ணால் நான் பயந்துருவேன் நினைக்கிறாளா? கோபம் தாங்க முடியாமல் அவனுடைய உடல் நடுங்க ஆவேசத்துடன் கேட்டான் ஹரிஷ்.
மாஸ்டர் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நம்ம பாரி ஜீவா சாரோட காயங்களை செக் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அவரோட உடம்புல 2 விதமான ஆற்றல்கள் இருக்கான். உண்மையை சொல்லணுன்னா அவர் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவர் காயங்களை தானாகவே சரி பண்ணுது. ஆனாலும் இன்னும் அவருக்கு முழுசாக குணமடையலை. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. ஸ்ரீதர் உள்ள சூழ்நிலையை அப்படியே விவரித்தான். நான் இந்த விஷயத்தை உங்களை நம்பி மட்டும் விட்டுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் நானே நேரில் கிளம்பி வந்திருக்கணும். ஹரிஷ் வருத்தத்துடன் சொல்ல ஸ்ரீதரின் மனது அது லேசாக காயப்பட்டது. சாரி மாஸ்டர், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். அவரோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி. ஃபோனை கட் செய்தான் ஸ்ரீதர். ஹரிஷ் முதல் முறையாக அவரிடம் கோபத்துடன் பேசியதால் ஸ்ரீதரின் முகம் வாடி போயிருந்தது. நம்ம மாஸ்டர் கிட்ட தானே பேசினேன், அதுக்கே இவ்வளோ பயப்படுற? அவர் என்ன புலியா சிங்கமா? ஹாஸ்பிட்டல் சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த பாரி கிண்டலுடன் கேட்டான். ஹரிஷ் ஜீவாவை மிகவும் முக்கியமானவனாக கருதுவதால் இருவரும் ஹாஸ்பிட்டலிலேயே இருந்து அவனை பாதுகாத்து வந்தார்கள். ஏன் சொல்ல மாட்ட? அவ்வளோ தைரியம் இருந்தால் நீயே கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருக்க வேண்டியதானே? புலி சிங்கத்தை கூட ஈஸியாக டீல் பண்ணிடுவேன், ஆனால் இவரை நினச்சாதான் என்னையும் மீறி ஒரு பயம் வந்துடுது. ஸ்ரீதர் முணுமுணுக்க, அதென்னமோ உண்மைதான், எனக்கும் அவரை பார்த்தா பயமாக தான் இருக்குது. இதுக்கும் அவர் நம்மளை சமமாக தான் நடத்துகிறாரு. ஆனாலும் அவர் புருவத்தை தூக்கி ஒரு பார்வை பார்ப்பாரு பாரு, உள்ளுக்குள்ள அப்படியே அள்ளு விட்டுரும். பாரி சொல்ல ஸ்ரீதர் தன்னை மறந்து சிரித்தான். எதுக்காக இப்போ சிரிக்கிற? நானும் மாஸ்டரை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னதுக்கா? பாரி கடுப்புடன் கேட்க, இல்லை, இந்த கொஞ்ச நாளாக சென்னையிலேயே இருந்து உனக்கும் எங்கள் பாஷை ஒட்டிக்கிச்சு, அதை நினச்சி சிரித்தேன் என்று சமாதானப்படுத்தினான் ஸ்ரீதர். ஹரிஷுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டாக வலம் வருவதில் இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாகி இருந்தார்கள். அது சரி, ஜீவா சார் இப்போ பார்த்தியா எப்படி இருக்காரு? அவரோட கண்டிஷனை பற்றி சொன்ன உடனே மாஸ்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஸ்ரீதர் கவலையுடன் சொல்ல அவனுடைய தோளில் தட்டி கொடுத்த பாரி, இப்போ பரவாயில்ல, காயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆறிட்டு வருது. முதுகு பக்கம் தான் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமாக அடிச்சிருக்காங்க என்றான். இருவரின் கண்களும் அந்த கதவில் இருந்த கண்ணாடி சதுரம் வழியாக உள்ளே படுத்திருந்த ஜீவாவை பார்த்தது. தங்கள் மாஸ்டரின் அன்பை பெற்ற அவன் சீக்கிரம் நல்லபடியாக குணமாகிவிட வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஸ்ரீதரிடம் பேசிவிட்டு வைத்த பிறகு ஹரிஷ் நேராக திவ்யாவை அழைத்து கவலைப்படாமல் இருக்கும்படி ஆறுதல் சொன்னான். ஜீவாவின் உடம்பில் இருக்கும் அந்த 2 சக்திகளை பற்றி ஹரிஷுக்கு ஒரு யூகம் இருந்தது. அது மிரியட்ஸின் கமாண்டருடையதாகத்தான் இருக்கும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அதை பற்றி அவன் அதிகம் கவலைப்படவில்லை. நான் நிச்சயமா அந்த ரேணுபிரியாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேன். கையில் இருந்த போனை இறுக்கமாக பிடித்தபடி தனக்குள் சபதம் செய்தான் ஹரிஷ். அதன் பிறகுதான் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்க அங்கே புனித்தும் ஜெயந்தும் ஒருவரையொருவர் அடித்து கொண்டிருந்தனர். அதை பார்த்து ஷாக்கானவன் வேகமாக வந்து அவர்களை விலக்கி விட்டான். என்ன இப்படி சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் அதை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க என்று ஷோபாவை பார்த்து அவன் கோபமாக கேட்க, இது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகி போன ஒன்று தான், இவங்க 2 பேரும் இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஷோபா மெதுவான குரலில் சொன்னாள். என்னது, இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பானுங்களா? அதிர்ச்சியுடன் கேட்ட ஹரிஷ், அப்படின்னா இனிமேல் இந்த பஞ்சாயத்தை வரை நான் தீர்த்து வைக்கணுமா? எப்படி இவனுக்கு 2 பேரையும் நான் ஒரே இடத்துல வச்சு சமாளிக்க போறேனே தெரியல என்று தலையில் அடித்து கொண்டான். இதற்கிடையில் சென்னையில் இருந்த ஹரிஷின் பிளாட்டில் சந்தனாவும் அக்ஷராவும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 பெண்களும் பழசையெல்லாம் மறந்து சீக்கிரமாகவே தங்களுக்குள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொண்டார்கள். ஒன்றாக ஷாப்பிங் போவதில் தொடங்கி உலக விஷயங்களை விவாதிப்பது வரை இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமை இருந்தது. அப்போது திடீரென வீட்டின் கதவு தட்டப்பட 2 பேரும் பயந்து போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சோஃபாவில் இருந்து இறங்கிய சந்தனா மெதுவாக கதவை நோக்கி நடந்தாள். அதற்குள் படாரென கதவு திறக்கப்பட தடிமாடுகள் போன்ற 4-5 ஆண்கள் வேகமாக உள்ளே வந்தார்கள். ஏய், யார் நீங்க? சத்தமாக கேட்ட சந்தனா வெளியில் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தாள். நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, நீங்க தானே சந்தனா அப்புறம் அக்ஷரா? அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் நிதானமாக கேட்டான். ஆமா, அதையும் கேட்குறீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சந்தனா தடுமாற்றத்துடன் பதில் சொல்ல முடியாமல் திணற, இங்க பாருங்க, உங்களை அடித்து துன்புறுத்துகிற நோக்கமெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களும் இல்லை, அதனால் அமைதியாக எங்கள் கூட வந்துருங்க. அவன் மீண்டும் அழுத்தமாக சொல்ல இப்போது கொஞ்சம் தைரியம் வந்திருந்த சந்தனா அக்ஷராவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.